திருப்பூரில் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் தென்னந்தோப்பில் வைத்து போலீஸ் எஸ்எஸ்ஐ வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கிணறு தோண்ட கிளம்பிய பூதம் போல பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. எஸ்எஸ்ஐயை வெட்டி கொலை செய்தவனை என்கவுண்டரில் காவல்துறையினர் போட்டு தள்ளிய நிலையில் மொத்த பிரச்சனைக்கும் ஒரே ஒரு போட்டோதான் ஆரம்ப புள்ளியாக மாறியிருக்கிறது என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விசாரணைக்கு சென்ற போலீசாரை வெட்டி கொன்றது, போலீசாரை வெட்டி கொன்றவனை என்கவுண்டரில் போட்டு தள்ளியது என 2 நாளாக திருப்பூரை திடுக்கிட வைத்த விவகாரத்தில் 6ஆம் தேதி நள்ளிரவு என்ன நடந்தது என்ற மொத்த தகவலும் வெளியாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் சிக்கனூத்து பகுதியில் மடத்தக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டத்தில் வைத்து குடிமங்கலம் எஸ்எஸ்ஐ சண்முகவேல் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தோட்டத்தில் தங்கி வேலை செய்து வந்த மூர்த்திக்கும் அவரது 2 மகன்களான மணிகண்டன், தங்கபாண்டியன் இடையே மது போதையில் மூண்ட மோதல் அரிவாளால் தாக்கி கொள்ளும் அளவுக்கு செல்ல விசாரணை நடத்த சென்ற குடிமங்கலம் எஸ்எஸ்ஐ சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்டார். எஸ்எஸ்ஐ வெட்டி கொலை செய்த வழக்கில் தந்தை மூர்த்தி, மகன்கள் மணிகண்டன், தங்கபாண்டியனை போலீஸ் கைது செய்த நிலையில் மணிகண்டன் மட்டும் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தில் இன்னும் பல அதிர வைக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தோட்டத்தில் வேலை செய்து வந்த திண்டுக்கல்லைச் சேர்ந்த மூர்த்தி ஆரம்பத்தில் திருச்சியில் பிக் பாக்கெட் திருட்டு தொழில் செய்து வந்தவன் என கூறப்படுகிறது. பின்னர் ஒரு கட்டத்தில் திருட்டு தொழிலை விட்டுவிட்டு மடத்தக்குளம் எம்எல்ஏ தோட்டத்திற்கு மனைவியுடன் வேலைக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. அப்பனுக்கு பிள்ளை தப்பாது என்பது போல மூர்த்தியின் மகன்கள் 2 மீதும் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. குறிப்பாக என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட மணிகண்டன் மீது 2015ஆம் ஆண்டு எரியோடு காவல் நிலையத்தில் கொலை மிரட்டல் வழக்கு பதிவாகியிருக்கிறது. பின்னர் 2016ஆம் ஆண்டு மட்டும் அதே எரியோடு காவல் நிலையத்தில் 6 வழக்குகள் பதிவாகியிருக்கின்றன. கலவரத்தை ஏற்படுத்துவது, ஆயுதங்களை வைத்து மூர்க்கத்தனமாக தாக்குவது, பொது இடத்தில் ஆபாசமாக பேசி அநாகரிகமாக நடந்து கொள்வது மட்டுமல்லாமல் கொலை முயற்சி வழக்கு கூட பதிவாகியிருக்கிறது. அதே போல 2017ஆம் ஆண்டும் அதே போல பொது இடத்தில் அநாகரிகமாக நடந்து கொள்வது, கொடிய ஆயுதங்களை வைத்து தாக்கி காயப்படுத்துவது, கொலை மிரட்டல் விடுப்பது என 3 வழக்குகள் பதிவாகியிருக்கின்றன. இப்படி பல வழக்குகளில் சம்பந்தப்பட்டுதான் தந்தையுடன் தோட்டத்திற்கு சென்று தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்திருக்கிறான் மணிகண்டன். சம்பவத்தன்று விசாரணைக்கு வந்த எஸ்எஸ்ஐ சண்முகவேலு, மூர்த்தி, தங்கபாண்டியன், மணிகண்டன் ஆகிய 3 பேரையும் புகைப்படம் எடுத்து காவல் நிலையத்திற்கு அனுப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. மூர்த்தி, தங்கபாண்டியனை புகைப்படம் எடுத்த எஸ்எஸ்ஐ மணிகண்டனை புகைப்படம் எடுக்க முயன்ற போதுதான் அவருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. முதலில் போலீஸ் வந்து விசாரிக்கும் போது குடும்ப விஷயம் என கூறி மழுப்பிய 3 பேரையும் எஸ்எஸ்ஐ காவல் நிலையத்திற்கு வர சொன்னதோடு தனது செல்போனில் புகைப்படம் எடுத்திருக்கிறார். வழக்குகளில் சிக்கி தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்த மணிகண்டன் இந்த புகைப்படத்தை வைத்து போலீஸ் தன்னை கைது செய்துவிடும் என பயந்துதான் அரிவாளை தூக்கி வெட்டி இருக்கிறார். முதலில் கையில் வெட்டு விழுந்த நிலையில் தப்பியோட முயன்ற எஸ்எஸ்ஐயை கழுத்திலேயே வெட்டி உயிரை எடுக்க காரணமாக இருந்திருக்கிறான் மணிகண்டன். பின்னர்தான் மணிகண்டனுடன் சேர்ந்து கொண்டு மூர்த்தி, தங்கபாண்டி ஆகியோரும் வெறி பிடித்தது போல எஸ்எஸ்ஐ சண்முகவேலை வெட்டியதாக சொல்லப்படுகிறது. அத்தோடு நிற்காமல் போலீஸ் வாகனத்தின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி வாக்கி டாக்கி கேபிள்களை அறுத்து நாசம் செய்துவிட்டு தப்பி ஓடியதாக சொல்லப்படுகிறது. போட்டோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பப்பட்டால் எங்கு தாம் மாட்டி விடுவோமோ என நினைத்து அரிவாளை தூக்கிய மணிகண்டனுக்கு துப்பாக்கியால் போலீஸ் பதில் சொல்லி இருக்கிறது.
குற்ற பின்னணி கொண்ட இத்தனை வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களை மடத்தக்குளம் எம்எல்ஏ தனது தோட்டத்திலேயே வேலை செய்ய அனுமதித்ததும் சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது. சொந்த ஊரில் திருட்டு, கொலை மிரட்டல், அடிதடி, ஆயுதங்களால் தாக்கியது என கிட்டத்தட்ட ரவுடி போல சுற்றி திரிந்தவனின் பின்னணியை கூட விசாரிக்காமல் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் வேலை கொடுத்து அடைக்கலம் கொடுத்து வைத்திருந்தது குறித்தும் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது.